லினக்ஸில் இருக்கிற ஃபைல் கமாண்ட்ஸுங்க. அதாவதுங்க, இப்போ கரண்ட்டாக வந்து எந்த டைரக்டரியில் இருக்கும், நான் சி டிரைவில் இருக்கேன், டி டிரைவில் இருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, அதான் பிடபிள்யூடி, ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நான் இப்பொழுது எந்த ஃபோல்டரில் இருக்கிறேன், என் கம்ப்யூட்டரில் எந்த ஃபோல்டரில் நான் இருக்கிறேன், அதுதான் வந்து ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கும் டைரக்டரியில் ஃபைல்ஸ் அனைத்தையும் லிஸ்ட் செய்வது, ஃபோல்டர் அனைத்தையும் லிஸ்ட் செய்வது. அந்த லிஸ்ட் பண்ணும்போது டீட்டெயிலா, அதாவது என்னன்னா வந்து அதோடைய ஃபைல் சைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸ் மோடு, அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியுமா இல்லையான்ற மாதிரி எல்லாமே. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லிஸ்ட் தி ஃபைல்ஸ், லிஸ்ட் ஆல் தி ஃபைல்ஸ்னு அர்த்தம். ஏதாவது ஃபைல் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிடன் ஃபைல்ஸாக இருந்துச்சு, அதையும் எடுத்து கொடுக்குறதுங்க. இந்த டைரக்டரியில் இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு போகிறதுங்க. ஸோ இந்த ஃபோல்டரில் இருந்து வேறு ஃபோல்டருக்கு செல்வது. பாருங்க, எக்ஸாம்பிள் நான் போட்டுட்டு வரேங்க. ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரினோடனே சி டிரைவில் வெங்கட்ன்ற ஃபோல்டரில் இருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இந்த டைரக்டரியில் போய் லிஸ்ட்டுன்னு தரும்போது வெங்கட்ன்ற ஃபோல்டரில் resume.docனு ஒரு ஃபைல் இருக்கு. வெங்கட்ன்ற ஃபோல்டரில் resume.docங்க, அதோட சைஸ் வந்து 120 KB. இது வந்து ரீட் ரைட் ஆக்சஸ் இருக்கு, இதில் ரீட் ஆக்சஸ் இருக்கு. அண்ட் இது எப்போ கிரியேட் ஆச்சுன்னா வந்து 2/2/2025 கிரியேட் ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6:20 கிரியேட் ஆச்சு. இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். இது பிஎம்மா ஏஎம்மா வரைக்கும் இருக்கும். பிஎம் இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். ஆல் ஃபைல்ஸ்னு ஒன்றே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் amount.docனு ஒரு ஃபைல் இருக்குது, அதை நான் மறைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா resume.doc இருக்கு, 2 ஃபைலும் காமி. இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு ஃபோல்டரும் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து சௌமித்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இது ஃபைலு, இது ஃபோல்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து சிடி சௌமித்னு கொடுத்தேன்னா வந்து இப்போ என்னோட ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி சி டிரைவில் வெங்கட்டுக்குள்ள சௌமித்ன்ற ஃபோல்டரில் இருக்கேன். எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ லினக்ஸ் ஓஎஸ்லேயே போய் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், பயப்படாது. இப்போ இந்த ஃபோல்டரில் இருந்து சிடி டபுள் டாட்னு கொடுத்தா வந்து இப்போ வந்து சௌமித் ஃபோல்டர்லேருந்து வெளில வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சி டிரைவ் வெங்கட்னு மட்டும் இருக்கும். திரும்ப வந்து சிடி டபுள் டாட்னு கொடுத்தோன்னா திரும்ப வந்து இப்போ சி டிரைவுக்கு வந்துடும். ஸோ ஒரு ஃபோல்டர்லேருந்து வெளியில் வரத்துக்கு சிடி டபுள் டாட் தருவாங்க. இப்போ என்னுடைய வெங்கட் ஃபோல்டரில் இருக்கேன். வெங்கட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எம்டி ப்ரிஷிவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்த உடனே வந்து இப்போ லிஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன இருக்கும், ஸோ ரெஸ்யூம்னு ஒன்று இருக்கும், சௌமித்னு ஒன்று இருக்கும், இப்போ கிருஷிவ்னு இன்னொரு ஃபோல்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து RMDIR இந்த மாதிரி தரேன், மேக் டைரக்டரி. இப்போ ரிமூவ். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படி பண்ணிவிட்டு இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கு. நான் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எல்எஸ் தரேங்க.
கொடுத்துட்டு செக் பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபோல்டர் போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் டைரக்டரி கொடுத்தாவே போயிடுங்க. அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்லாம் டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணு அப்படின்னா வந்து RM-R. ஸோ ஃபோல்டர் ரிமூவ் செய்வதற்கு முன்னாடி ஃபோல்டர் உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணும். இது எல்லாமே வந்து ஃபைல் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க லினக்ஸில் இருக்கிறது. நம்ம இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து விண்டோஸ்லேயும் சிமிலராக இருக்குங்க. சிலது வந்து சிடி டைரக்டரியில் வந்து விண்டோஸ்லேயே இருக்குங்க. தமிழா புரியுதுங்களா?